ஓம் முருகா குலதெய்வம் துணை. ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கங்க. பழனியில் நான் ஆண்டி குளத்தில் அப்பன் முருகனை பார்த்துட்டேன், வேடன் வேஷத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. நம்ம அப்பன் முருகனை மட்டும் நினைங்க. ஆண்டி கோலத்தில் இருந்தாலும் ராஜாவாக இருந்தாலும் வேடனாக இருந்தாலும் நம்ம அப்பன் முருகனை மட்டும் பார்த்தா போதும். அவருடைய தரிசனம் கிடைச்சால் போதும், அவரோட காட்சி கிடைத்தால் போதும். இந்த நம்ம அப்பன் முருகனை பார்த்துட்டேங்க, அந்த மன நிம்மதியை மட்டும் வைங்க. ஒரிஜினல் முருகன் எது தெரியுங்களா? போகரையாவுக்கு அப்பன் முருகன் ஆண்டி கோலத்தில் தான் தரிசனம் கொடுத்தார், காட்சி கொடுத்தார். ஸோ ஆண்டி கோலத்தில் தான் போகரையா நவபாசனங்களால் சிலை செஞ்சிருக்கிறார். அவர் ராஜாவாக காட்சி கொடுக்கல, ராஜாவாக காட்சி கொடுத்துருந்தானா ராஜாவாக அங்கே சிலை செஞ்சிருப்பார். ஆண்டி கோலத்தில் தான் தத்ரூபமாக உண்மையாக மெய்யாக உண்மையான முருகன் நம்ம அப்பன் முருகன் ஆண்டியாக இருக்கிறதா. நீ ஆண்டியா இருந்தாலும் நான் அரசனாக்குவேன், அதுதான் தத்துவமே. காலையில தான் ஆண்டியா இருப்பார், சாயந்தரம் அரசனாகுவார். ஸோ நீங்க பாருங்க, பழனிக்கு போனா செல்வங்கள் சேரும். யானை தண்டாயுதபாணி, அவர் யானத்தை கொடுக்கக்கூடியவர். உங்களுக்கு யானத்தையும் கல்வியும் அறிவியும் நீண்ட ஆயிலே கொடுக்கக்கூடியவர் தான் நம்ம அப்பன் முருகன். ஸோ எந்த வேஷத்துல இருந்தாலும் நம்ம அப்பன் முருகனை பார்த்தா போதும் அப்படின்னு மட்டும் நினைங்க. எத்தனையோ பேர் முருகா உன்னை தரிசனம் பண்ணணும், உன்னை எப்ப பார்க்கணும், எத்தனை மக்கள் கோடி ஜனங்கள் மக்கள் அவங்க கியூல நிக்கிறாங்க தெரியுங்களா? ஸோ அதை மட்டும் நினைங்க. முருகா உன் தரிசனம் கிடைச்சது எங்களுக்கு கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க, அது போதும். அப்பன் முருகன் நீங்க தங்கமா கொட்ட வேண்டாம். அப்பன் முருகனுக்கு மனதார நினைத்து முருகான்னு சொன்னாலே போதும். நீங்க எங்க இருந்து அப்பன் முருகனை மனதார நினைத்து உண்மையா மனமுருக அப்பா முருகான்னு கூப்பிட்டாலே போதும். எந்த இடத்துலையும் வேலும் மயிலும் சேவலும் உங்களுக்கு துணையாக இருக்கும். எனக்கு பிடிச்சதே ஆண்டி கோலத்தில் இருக்கிற அப்பன் முருகன் தான். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் முருகன். அவர்கிட்ட எந்த வேஷம் கிடையாது. ராஜா வேடம், வேடன் வேடம், இதெல்லாமே வேஷம்தான். அவருடைய உண்மையான முகம் இந்த ஆண்டி கோலத்தில் இருக்கிறது தான் அப்பன் முருகன். அதுக்கு அதில் கிடக்குது அவ்வளோ செல்வங்கள். ஸோ அப்பன் எனக்கு பிடிச்சது ஆண்டி கோலத்தில் இருக்க முருகன் தான். என் அப்பன் முருகன் அரசனாக இருந்தாலும் வேடனாக இருந்தாலும் ஆண்டி கோலத்தில் இருந்தாலும் என் அப்பன் முருகன் போதும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. மனமுருக அப்பன் முருகனை கூப்பிடுங்க. என்னைக்குமே கைவிட மாட்டார். முருகன் வாழ வைக்கின்ற தெய்வம், நம்பியோரை கைவிடாத தெய்வம், எல்லோர் முன்னிலும் உங்களை உயர்வாக வச்சிருப்பார். இது சத்தியமான உண்மை. ஸோ அப்பன் முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கங்க. நான் அதுதான் சொல்கிறேன். என் அப்பன் முருகன் சொல்ல சொன்னார். அப்பன் முருகன் கொடுத்த வேலையை நான் சரியாக செய்யணும். இது அவர் கொடுத்த பாக்கியம். எல்லா புகழும் என் குல தெய்வத்துக்கும், என் அப்பன் முருகனுக்கும், என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும்.